வீட்டுல பொறுத்துக்கோங்க. அது பொறுமையா இருக்கு. ஏய், எங்கடி கூட்டிட்டு போற? பணம் கட்டிட்டாங்களா? அது ஒரு எமர்ஜென்சி கேஸ். பணம் இன்னும் கட்டல. அவசரத்துல பணத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டயா. நீங்க தான் என் பேத்தியை எப்பயாவது காப்பாத்தணும். உங்க கால வேணும்னா டாக்டர்மா டாக்டர்மா என் பொண்ணு பாம்பு கடிச்சிருச்சு, எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. ஐயா உள்ளதா இருக்காரு. ஐயா ஐயா என் பொண்ணு பாம்பு கடிச்சிருச்சு ஐயா, நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும் ஐயா. என்கிட்ட காசும் இல்லை ஐயா, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. என் பொண்ணை எப்படியாவது பணம் இல்லைன்னா என்ன? கண்ணை பறிக்கிற இந்த அழகு இருக்குல்ல, ஐயா நீங்க சொன்ன மாதிரி காசு எடுத்துட்டு ஐயா. எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. உங்களை கையெழுத்து கும்பிடுறையா. நீ பணம் கொண்டு வரதுக்கு லேட் ஆனதுனால உங்க அம்மா கோச்சிட்டு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க ஐயா? ஐயா என்ன சொல்றீங்க ஐயா? ஐயா ஐயா இது அநியாயம். நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க பண்றது சரியில்லையா. உங்களை ஆட்டோசமா விட மாட்டா. இது அநியாயம். தொண்டை இருக்குன்னு கத்தனா உங்க அம்மா போன இடத்துக்கே ஒன்னையும் அனுப்பிடுவேன். பேசாம பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டே இரு. ஆமா ஆமா கண்ணு திறந்து பாருமா. ஆமா ஐயா சரிங்கம்மா. போமா போ போ. அம்மா கொஞ்சம் பாத்துக்குங்கம்மா. ஐயா கொஞ்சம் தள்ளி உட்காருங்கய்யா. உட்காருங்கய்யா. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க போய் பாருங்க. லட்சுமி 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 ஏய் பாவி. என் பேத்திய கொண்டுட்டாயா. ஐயோ மாமா ஐயா வணக்கம். பாவி வைத்தியம் நாராயண ஹரின்னு சொல்லுவாங்க. ஜனங்க கையெடுத்து கும்பிடுறது 2 பேரை மட்டும்தான். ஒன்னு உசுறு கொடுத்த கடவுள், இன்னொன்னு உசுரை காப்பாத்துற வைத்தியர். அப்படிப்பட்ட நம்பிக்கையை வச்சிருக்கிற ஜனங்களுக்கு துரோகம் பண்ணி உன் வேலைக்கே கலங்க ஏற்படுத்திட்டியடா பாவி. மாமா அது துரோகி. என்ன மாமான்னு கூப்பிடாதடா. எப்படிப்பட்ட கலங்கத்தை கொண்டு வந்துட்டடா நீ. மொத்த ஊர் ஜனமும் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை இப்படி மண்ணை போட்டு மூடிட்டியடா. இதே ஊர் ஜனங்க முன்னாடி உன்னை அவமானப்படுத்தி உன்னை ஜெயில கம்பி என்ன வைக்கல, என் பேர் விஜயேந்திர வர்மாவே இல்ல. மாமா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாமா. இது தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி தப்பு நடக்காது மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. மாமா மாமா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. ஐயா உங்களை நம்பி தப்பான காரியத்துக்கு கை கோத்ததுக்கு நான் இப்ப ஜெயில போக வேண்டியதா இருக்கு சார். எப்படியா காப்பாத்துங்க சார். நான் புள்ள குட்டிக்காரன் சார். காப்பாத்துங்க சார். இங்க பாரு பைரவா, இந்த நேரத்துல நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த வீடு ஆம்பளைங்க இல்லாத வீடு ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் நீ அந்த பொண்ணுக்கு தாய்மாம.
அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டு பொறுப்புகளை எல்லாம் நீதாம்பா பாத்துக்கணும். பாவம் அந்த பொண்ணு தாய் தகப்பனை இழந்து அனாதையா நிக்குது. மொத்த சமஸ்தானத்தோட எல்லா பொறுப்புகளையும் நீதாம்பா கவனிச்சுக்கணும். என்ன சொல்றீங்க ரங்கப்பா? அவரு என்னோட அப்பாக்கு சமம். அவரை நான் எப்பவும் அந்த எண்ணத்துல பார்த்ததில்ல. அதுவும் இல்லாம நான் இவரை காதலிக்கிறேன். இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியப்படுத்துறதுக்குள்ள இதெல்லாம் நடந்துடுச்சு. அப்பாவை சம்மதிக்க வச்சு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஏழை ஜனங்களுக்கு சேவை செய்யலான்னு இருந்தோம். அதுக்குள்ள நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. இத பாருங்க, இது எங்க வீட்டு விஷயம். வந்தமா போனமான்னு மட்டும் இருக்கணும். தயவு செஞ்சு கிளம்புங்க. ஏய், எல்லாரையும் அனுப்புடா. என்னை இவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் மாமா. நீங்க தான் முன்ன நின்று எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நான் எப்படி அத? ஆமா, நீங்க தான் நடத்தி வைக்கணும். கல்யாணம் தானே, ஆர்ப்பாட்டமா பண்ணிடலாம். அம்மா, காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, கொஞ்சமாவது சாப்பிடுமா. எப்படிம்மா சாப்பிடுறது? தாயோட அரவணைப்புல வளர வேண்டியனா தாயையே இழந்துட்டேன். தாய் ஸ்தானத்துல இருந்த என்னோட தகப்பனையும் இழந்துட்டேன். எனக்கு பசிக்கலமா, நீங்க போங்க. அப்படி சொல்லாதம்மா, நீ சாப்பிடணும். சாப்பிட்டாதானே சக்தி வரும். சக்தி வந்தாதானே அந்த ராட்சசனை சம்ஹாரம் பண்ண முடியும். என்ன சொல்றீங்க ரங்கம்மா? அம்மா, அகங்காரங்கிற கண்மூடித்தனத்துல பாமர மக்களோட வாழ்க்கையில சூறாவளிய உண்டாக்குன உனக்கு பயம்ங்கிறது நிறை குறையாத கடலா இருக்கணும். உனக்கு கொடுக்கிற தண்டனைய பார்த்து கெட்ட அரக்கர்களோட நரம்பு நாடு எல்லாம் செயலிழந்து போகணும். பெண்களோட மானம் உசுரோட விளையாடுன உனக்கு பெண்களோட வேதனை என்னன்னு புரியணும். எந்த பெண்ணை நீ உல்லாச பொருளா நினைச்சியோ அதே பெண்ணோட உடுப்புகளை உனக்கு உடுத்தி உன்னால நொந்தவங்க நிழல் கூட வெக்கப்படுற மாதிரி அவங்க பாதத்துல தலை குனிஞ்சு வணங்கணும். இதுதான் இந்த தமயந்தியோட தீர்ப்பு. என்னைய பயமுறுத்துறீங்க? ஏய், நான் போட்ட மேக்கப்க்கு அப்புறம் என் ஆக்டிங்க்கும் நீங்க பயந்து போய் உங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்துடும். வாடி, நீ ஏன் நான் பார்த்துடலாம். வந்துட்டியா வந்துட்டியா வந்துட்டியா?
என்னாச்சு? ஏன் மாதிரி கை வச்சிட்ட நீ? இங்க இருக்கியா? ஏய், டிடி பாஸ் உங்ககிட்ட பயமுறுத்ததா சொன்னாங்க, அடிக்க சொல்லல. இந்த ப்ரோகிராம்ல யாரையா அடிச்சு விளையாட கூடாது. நான் யார் தெரியுமா? ஏய், என்ன உரிமைக்கிட்டு இருக்க? மன்னிப்பு கேள்றி. ஏய் டிடி பாஸ், இந்த பொண்ணை எலிமினேட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இங்க இருந்தா என்னை அவ கொன்றுவா. நான் எங்க அம்மாவுக்கு ஒரே பையன் பாஸ். பேய் மாதிரி நடிக்கணும், பேய் மாதிரி அடிக்க கூடாது. என் பாடி தாங்காது பாஸ். அம்மாடி தாயே, நீ மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல. நீ முதல்ல கிளம்பு. நீ கிளம்பலன்னா டிடி பாஸ் ஒரே டிஸ்டர்பா இருக்குப்பா. டேய் போண்டா கோழி, கருப்பு உதட்டுக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு டொமேட்டோ சாஸ் ஊத்தி பயமுறுத்த பாக்குறியா? என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன டார்கெட் பண்றீங்களா? என்னம்மா சூப்பரா மேக்கப் போட்டு ஜுவல்ஸ் எல்லாம் மாட்டிட்டு வந்திருக்க, என்ன கவரிங் நகையா? இங்க பாரு, உடை அலங்காரம் நகை அலங்காரத்துல எல்லாம் நடிப்பு வராதுமா. இந்த நடிப்பு சக்கரவர்த்தி உனக்கு நடிப்பை பத்தி சிறப்பா சொல்லி தர்றேன். காமம், குரோதம், மதம், மத்சரம், லோபம், மோகம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, நீ வந்து என்கிட்ட நடிச்சு காட்டணும். கமான், இன்வால்வ் ஆகணும். கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு அற்புதமா நடிக்கணும். கமான், வரட்டும் எக்ஸ்பிரஷன் வரட்டும். மேகி மண்டையா, எனக்கு வந்தா டொமேட்டோ சாஸ், உனக்கு வந்தா பிளட்டா? இது யாருக்கும் தெரிய வேணாம். இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ரோஷன், இவனுக்கு என்னாச்சு? ரெண்டு பேரும் என்ன பயமுறுத்தலான்னு பாக்குறீங்களா? என்ன முட்டாளாக்காத. போ போ போ, ரூமுக்கு போய்க்கோ. எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ எடுக்க முடியாது. என்ன பாக்குற? பிராதரும் நீ போடி, போய்க்கோ. மச்சான், அங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க பாருடா. மச்சி, நம்ம தான் டாஸ்க் குத்துக்கிறோம்ல, அதனால தான் அப்படி பண்ணுகிறாங்க. விடுறா, என் காலை விடுறா. என் காலை விட்டுட்டு நல்லா இருந்து நாசமா போடா போடா. குருவே, உங்க சிஷியனை என்ன ஏத்துக்குங்க. என் பொண்டாட்டி இருந்து என்னை காப்பாத்தி எனக்கு முக்தி கொடுத்து உங்க ஆசிரமத்துல என்னை சேர்த்துங்க. அங்க ஒரு சமயக்காரனா என் வாழ்க்கையை முடிச்சு. சரிப்பா, இந்த குஷியிலேயே இந்த 90 இல்ல தீர்த்தம் எடுத்துக்கோ. தீர்த்தமா? குருவே தேங்க்ஸ். அத விடுறா, காலை விடுறா. குருவே, தீர்த்தம் என்ன பிராண்டு? நல்லா இருக்குல்ல? இன்னும் கொஞ்சம் ஊத்துங்களேன் ப்ளீஸ். தானே வேணாங்கிறது பாத்துக்க, மறுபடியும் ரிப்பீட் கேட்க கூடாது. கேட்க போதும். இருக்கட்டும். ராவடி அம்மா, நான் இல்லம்மா, இது என் தப்பு இல்ல. நான் இல்ல. அம்மா, எவ்வளவு நல்லா மேக்கப் பண்ணின்னு வந்திருக்கிற பயமுறுத்துறது. ஓம் சக்தி அம்மா, ஓம் சக்தி. பராசக்தி தாயே, இந்த பாமரனுக்கு காட்சி கொடுத்திருக்கிய அம்மா. பேய் எது சாமி எதுன்னு கூட தெரியல பாரு. பொம்பளை சாமிய கோவிந்தா கோவிந்தான்னு கும்பிட்டு இருக்கான் பாரு கபோதி. என்னவோ போங்கடா. சாமி சரணமையப்பா. சுவாமி, ஆர்த்தி எடுத்துங்க. எங்க போனோம்பா நம்ம குடியார சிசியா? என்ன சிசியா, உடம்பு பூரா மாவை கூட்டின்னு வந்து நிக்கிற? ஓ, ஆத்தா பஜ்ஜி கேட்டாளா? என்ன பஜ்ஜி? வாழைக்காய் பஜ்ஜா, மிளகா பஜ்ஜா?
இதெல்லாம் ரொம்ப அநியாயமா? என் சிஷியனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்க, நான் ஒரு குரு எனக்கு கொடுக்க மாட்டியா? எனக்கு ஆசீர்வாதம். டேய், இது இப்படியே விட்டோம்னா எனக்கு என்னவோ பெரிய பிரச்சனை ஆயிடும் தோணுதுடா. முதல்ல போய் உங்களை காப்பாத்தலாம் வாடா. ஆமா மச்சி. டிஸ்டர்பன்ஸ். கது வேற லாக் ஆயிடுக்குது. எப்படி உங்களை காப்பாத்த போறோம்? என்னடா பண்ணலாம்? என்னடா ஆச்சு? கேஸ் வர மாதிரி டேய், உன்னை கையெடுத்து கும்பிடுறடா. அவன் ஏதாவது வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட போறாடா. கொஞ்சம் உள்ள இழுத்துக்கடா. என்னடா மம்மி, என்னடா மாத்தி மாத்தி பிச்சு எடுத்துக்கிறானுங்க? ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஆத்மா கூட டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். கத்திட்டு இருக்கீங்களா? மந்திரத்தால வாயை கட்டிடுவேன். நீங்க மேல டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் அப்புறம் வச்சுங்க. இங்க ஒண்ணு கிளம்பி வந்திருக்கு, அதோட டிஸ்கஸ் பண்ணுங்க. அங்க பாருங்க. யாரு மணி? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கேளுங்க. ஹலோ, கொஞ்சம் காட்டு. யாரு பாக்கணும்? யாரு மணி? இப்ப என்ன கேட்டேன்? யாருமா நீ தானே கேட்டேன். அதுக்கு போய் இவ்வளவு அடி அடிப்பீங்களா? என் மூஞ்சி ரத்தம். அவரோட சாதாரணாளா? எங்களை தூக்கி போட்டு மிதிச்சால? அப்படிலாம் அவரை மிதிக்க முடியாது. அவர் கொசப்பாளையம் சுவாமிஜி. ஆத்மாக்களுக்கே கல்யாணம் பண்ணி ஹனுமூனுக்கு அனுப்பி குழந்தைகளை பெத்துக்க வச்சவரு. எங்க நீ அவரை தொடு பாப்பான்? அது மட்டும் இல்ல, எத்தனையோ ஆத்மாக்கள் இவர் காதுகிட்ட வந்து ரகசியத்தை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அப்படியே கண்ணாம்பூச்சி காட்டினவரு. உனக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தா அவர் அல்லாக்க தூக்கி மல்லாக்க போடு. கொடுத்த ஒரு ஜூஸுக்கு எவ்வளவு போட்டு குடிப்பீங்க? அம்மா தாயே விட்டு எங்க அம்மா சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. நான் எந்த ஆத்மாவையும் பார்த்ததில்ல, எந்த ஆத்மாவையும் கூட பேசுறது இல்ல. டிவி ஸ்டேஷன் முன்னாடி கிளி ஜோசிய பார்த்துட்டு இருந்தேன். சேனல்காரங்க கெட்டப்பா பார்த்து நீதான் ஆத்ம பிரமாணாங்க. பேரு நல்லா இருக்கேன்னு அதே வச்சுக்கிட்டேன். இப்படி ஒரு கும்பா குத்து விழுன்னு தெரிஞ்சிருந்தா பேரையே பார்த்திருப்பேன். ஐயா, பொண்டாட்டிய பார்த்து 3 மாசம் ஆச்சுமா. 3 மாசம் ஆச்சு. உன் காலில் விழுந்து கேட்கிறமா, விட்டுருமா? ஹே யூ சீட். ஏமாத்தி எல்லா பாயிண்ட்ஸும் நீயே வாங்கலான்னு இருக்கியா? என் பேச்ச கேளுங்கடா. எல்லாரும் இருந்து ஓடி இருக்கடா. இது ரியாலிட்டி ஷோ இல்லடா. ரியல் பேய் இருக்கிற வீடுடா. அவன் உண்மையான பேய்டா. பேய் தப்பிச்சிருக்க. ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சிருக்கடா. ஏன் அனுமதி இல்லாம யாரு எங்க போறது? சிங்கத்துக்கு பசிக்கலன்னா வேட்டையாடாது, அவ்வளவுதான். ஆனா சாதுன்னு நினைச்சு சவாரி பண்ணா மயானத்துக்கு வழிகாட்டும். தான தர்மம் பண்ண கையை என்ன பண்ணாலும் தயவு காட்டிடும்னு நினைக்கிறது தப்பு. அஷ்டதிக்பந்தனத்தை தாண்டி அஷ்டதிக்பாலகரின் திசையை கெடுத்து கிரகங்களுக்கு கிரகணத்தை கொடுத்து பழிக்கு பழிங்கிற தாகத்திற்கு பழி வாங்க காத்திருக்கும் மாறினான். ரத்தத்துக்கு ரத்தம் கேட்கிற மகா காளி தமிழ். விளக்கி சொன்னாலும் விளங்காத விளக்கெண்ணீங்களா ஆடுறீங்க. ஏன் சமஸ்தானத்துக்கு வந்து எங்களையே வசப்பாடுறீங்களா? உங்க நரம்புகள் அறுத்து வீண கம்பிகள் ஆக்கி சாவுங்கிற சங்கீதத்தை வாசிச்சு வாழ்ந்திருக்கும் போதே யமனோட தரிசனத்தை காட்டுறேன். இந்த வீட்டை விட்டு நீங்களே போறீங்களா, இல்ல இந்த வீட்டோட உங்க உயிரை விடுறீங்களா? உங்களுக்கும் அதேதான். ஐயோ, இது பேய் விடா. தெரியாம வந்து மாத்திக்கிட்டமே. ஐயோ, இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே.
ஏ விக்கி, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லடா. உன்னை நான் ரொம்ப நல்லவே நினைச்சேன். ஆனா நீ இவனோட 420 நிரூபிச்சிட்ட. உனக்கு நான் கொடுத்த பணம் எதுவும் தெரியுமா? பகலா எச்சி கிளாஸ் கழுவி சம்பாரிச்ச பணம்டா அது. உங்களை மாதிரி அடுத்தவன் தலையில கை வச்சதில்ல. எங்களை மாதிரி ஏழைகளை ஏமாத்துறன்னு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இவருக்கு எந்த பணமா இருந்தா என்ன சட்டா? பணம் வந்தா போதும், அதுக்கு எந்த மாதிரி வேலையானாலும் செய்யும். என் அச்சனுக்கு அங்க உடம்பு சரியில்லை, நான் பணத்தை இவர்கிட்ட கொடுத்தேன். நீங்க வாழ்க்கையிலே உருப்பட மாட்டீங்க. இவங்கெல்லாம் பெரிய கிரிமினல்ஸ். Just for money. They ready to do anything for it. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. வின்னர்ஸ் வின்னர்ஸ். இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஜெயிக்கிறதுக்கு நாங்க கடைசி வரைக்கும் உயிரோட இருந்தா தானே. அந்த தமைந்தியங்களை எல்லாரும் கொண்டுடுவா, இவங்க பணத்தை எடுத்துட்டு ஓடிடுவாங்க. எங்க கிட்ட எதுக்கு அவ்வளவு பணத்தை வசூல் பண்ணீங்க? ஏன் ஊருக்கெல்லாம் எங்க பேரை சொல்லி வடை பாயாசம் போடுறதுக்கா? ஒவ்வொரு ரூபாய் பணம் சம்பாதிக்கிறது நாங்கெல்லாம் எவ்வளவு வேர்வை சிந்துறோம்னு தெரியுமாடா உங்களுக்கு எல்லாம்? எங்களை மாதிரி அப்பாவிங்களை ஏன்டா ஏமாத்துறீங்க? சேனல் பேரை சொல்லி எங்க வாழ்க்கையில எதுக்குடா விளையாடுறீங்க? நீங்க எல்லாம் மனுஷங்களாடா? ஏய், இங்க எவன் மன்னிச்சாலும் சரி, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஜெயிலரா எங்க மாமா தான்டா இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி உங்களை கம்பி எண்ணெய் வச்சு களி தின்ன வைக்கல. ஆண்டிக்கார ஆண்டியப்ப மக துரைராஜ் பகதூர்லடா நான். டேய், எங்க அம்மாவுக்கு நான் எப்படியாவது ஒரு பெரிய நடிகன் ஆகணும்னு ஆசை. அவங்க நினைவா வச்சிருந்த நகை எல்லாத்தையும் வித்து காசு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தேன். நீங்க என்னடா பண்ணீங்க? ஏதோ திக்கு தசை தெரியாத பூத் பங்களாக்குள்ள கொண்டு வந்து எங்களை அடைச்சிட்டீங்க. டேய், இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு யாருக்காவது கூட்டி கொடுங்கடா, காசு அதிகமா கிடைக்கும். ரோஷன், வார்த்தையை ஆழ்ந்து பேச சொல்லிட்டேன். ஏதோ போட்டுன்னு விட்டா ஒவ்வொருத்தரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க. டேய் பேசிட்டு. ஏய், நீ சுமாரா? யாரும் பணம் தப்பா பண்ணிட்டோம். என்ன சொன்ன நீ? இந்த பங்களா தெற்கு திசை இல்லாத பங்களாவா? இந்த பங்களா யாருன்னு தெரியுமா உனக்கு? உங்க யாருக்காவது தெரியுமா? இந்த பங்களாவோட ஓனர் இவன் தான். பெரிய பங்களா இருந்தோம் இவன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா? உங்க யாருக்காவது தெரியுமா? தேவிக்கு, நீ எந்த தப்பும் பண்ணலடா. வாழ்வோ சாவோ நான் எப்பவும் உன் கூட இருப்பேன்டா. ஏதாவது பண்ணி உங்க அம்மாவை காப்பாத்தும். உன் தாய் உனக்கு திரும்ப கிடைப்பாங்கன்னா 3 நாள் இல்ல 3 ஜென்மம் காத்திருக்கிறது கூட நாங்கெல்லாம் ரெடி. என்னடா சொல்றீங்க? டேய், நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா எப்படிடா? அது எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அபரூபத்த அதிதிகளின் இருதய பிணிகள் அஸ்பஷ்டமாயிருக்க அந்த ஆத்மாக்களின் அழுகை வருகை புரிந்த அபூர்வ அதிதி என்னை உபசரித்து வரவேற்கிறது. பிரதோஷ காலத்தின் இந்த மாலையில் சுதர்சன ஹோமத்திற்கு தயார் செய்யுங்கள். शिवरूपी स्वरूपेण अथ दैत्य महाबले घोररूपे महारावे नारायणि नमोस्तुते या देवी माया रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. आवाहयामि आवाहयामि. दुष्ट शक्ति आवाहयामि. விடு, விட்டுடு. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. வீண் முயற்சி செய்யாத. விட்டுடு. ஏய், யார் நீ? இவங்களை ஏன் தொந்தரவு பண்ற? எந்த வீட்டுக்கு ஏன் வந்திருக்க? யார் வீட்டுக்கு யார் வந்திருக்கிறது? இது ஏன் வீடு, இது ஏன் ஆஸ்தானம், இது தமயந்தி சமஸ்தானம். தமயந்தி சமஸ்தானமா? என்ன சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. சொல்லு. சொல்றேன். என் பேரு தமயந்தி. என் குடும்பம் ரொம்ப முத்தான குடும்பம். இவர் என் அப்பா விஜயேந்திர வர்மா. தானம் தர்மம் பண்ணிக்கிட்டு
சதா ஏழைங்களுக்காகவே உழைச்சாரு. அவர் வார்த்தையே வேத வாக்கு. இவங்க என் அம்மா சாவித்ரி தேவி. மொத்த ஊருக்கே அன்னபூர்ணேஸ்வரி மாதிரி இருந்தாங்க. வீடு நிறைய விருந்தினர்கள், வேலையாட்கள்னு மொத்த ஊரே சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா எடி விழுந்த மாதிரி எங்க ஊர்ல பிளேகுங்கிற ஒரு நோய் மொத்த ஊருக்கும் பரவிடுச்சு. படிப்பறிவில்லாத பாமர மக்கள் மூட நம்பிக்கை பின்னாடி போய் சரியான சமயத்துல சிகிச்சை கிடைக்காம உசுர விட்டுட்டாங்க. அதுல என் அம்மாவும் ஒருத்தங்க. இது எல்லாத்தையும் கண்ணால பார்த்த என் அப்பா அன்னைக்கே ஒரு தீர்மானம் பண்ணாரு. அந்த ஊர் ஜனங்களுக்கு இலவச சிகிச்சை கிடைக்கணும்னு என்ன டாக்டருக்கு படிக்க வச்சு ஆஸ்பத்திரியும் கட்டினாரு. அக்கா, இந்த ராஜா பங்களாக்கு எப்படிக்கா போனோம்? காலாங்கத்தில் இந்த கேள்வியை கேட்டு என் பொழப்பைய நாசம் பண்ணிட்டிய. அக்கா எப்படி ஓடுற? அந்த காய்கறி கிட்ட தப்பா எதுவும் கேட்டோமோ? மச்சான், அந்த ஐயர் கிட்ட கேளு. இங்க ராஜா பங்களாக்கு எப்படி போகணும்? ஐயோ, ராஜா பங்களாவா? அவசரம். என்ன மச்சான் இது? ராஜா பங்களாவை கேட்டா ஆளாடு தெரிச்சு வர்றாங்க. மச்சான், அந்த டீ கடை நிறுத்து, அவர்கிட்டயாவது கேட்கலாம். சரி வா, போய் கேட்கலாம். பெரியவரே, இந்த ஊர்ல ஒரு ராஜா பங்களா இருக்குல்ல, அதுக்கு எப்படி போகணும்? அது பங்களா இல்ல, பாம்புகளோட புத்து, வௌவால்களின் கூடாரம், பிரேத பிசாசிகளின் கோட்டை. உள்ள யாரு போனாலும் வெளியே பொணம் தெண்ணி கழுகுகள் காத்துட்டு இருக்கும். நீங்க அந்த பங்களாவுக்கு போறது ஒண்ணு, சுடுகாட்டுக்கு போறது ஒண்ணு. இப்போ உங்களுக்கு எதுக்கு வேணும் அந்த பங்களாவோட விவரம் எல்லாம்? பெருசே, அந்த பங்களா இவருது. என்னது இவருதா? இவருதுன்னா இவங்க அப்பாது. ராமையா மகனா நீங்க? வேண்டாம்ப்பா அந்த பங்களா சகவாசம், போயிடுங்க இங்க இருந்து. இல்ல பெரியவரே, நான் அந்த பங்களாவை பார்த்தே ஆகணும். மச்சான், எனக்கு ரொம்ப இந்த பங்களாவை பார்த்தா ரொம்ப பயமாகுதுடா. அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கும் போல தோணுதுடா. உண்மையா பொய்யான்னு நான் சொல்றேன். அது எப்படா? அந்த பேக் ஓபன் பண்ணு. பேகா? என்னடா இது? இது நெகட்டிவ் எனர்ஜியை டிடெக்ட் பண்ற மீட்டர். ஓ, பேயோ பூதமோ எதுவா இருந்தாலும் இது தெரிஞ்சிடும். எங்க இருந்துச்சு இது? சேனல்ல இருந்துச்சு, செக் பண்ணலாம்னு எடுத்துட்டு வந்தேன்டா. டேய், உங்க அப்பா இவ்வளவு தூரம் வந்து இந்த பங்களாவையா வாங்கினாரு? இத பார்த்தா சந்திரமுகில வர பங்களா மாதிரியா இருக்குதாடா. டேய், வாயை மூடிட்டு வாடா. பாழ அடிஞ்சு ரொம்ப வருஷமா இருக்கும் போல இருக்கு. இதை கிளீன் பண்றதுக்கு 2 வருஷம் ஆகும் போல இருக்குதாடா. ஏய், பொறுமையா நடடா, பாத்துடா. டேய் விக்கி. டேய், என்னடா ஆச்சு? இந்த பக்கத்துல யாரோ போன மாதிரி இருந்ததுடா. நாம தான்டா பூட்டை திறந்து உள்ள வந்தோம். யாரும் இல்லடா, எல்லாம் உன் பிரம்ம. வாடா. இல்லடா, நான் பார்த்தேன்டா. முன்னாடி பார்த்து வாடா. என்னடா இது, கோபாலுன்னு கூப்பிடணுமாண்ணா? மச்சி பார்த்தா இங்க பேய் இருக்கிறது உண்மைதான்டா. போடா இவனை, பேய் இருக்குது இங்க நின்னுக்கிற, வாடா போலாம். டேய் இருடா. ஆனா இத தாண்டி அதால வெளியே வர முடியாது. என்னடா சொல்ற நீ? பாரு, இதுக்கெல்லாம் திக்பந்தனம் பண்ணி வச்சிருக்காங்க. இத தாண்டி வெளியே வரதா இருந்தா நாம இந்நேரத்துக்கு இங்க இருந்து இருக்கவே முடியாது. வாடா, இருந்து போயிடலாம். சீக்கிரம் வந்துடுறா. போடா.
என்னப்பா பங்களா வெளியில இருந்து பார்த்து பயந்து ஓடி வந்தது மாதிரி இருக்கு. அட அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியவரே. இந்த ஊர்ல பங்களா வச்சு கடன் கொடுக்கறவங்க இருக்காங்களா? இருக்காங்க. ஆனா உங்க பங்களாவை அடகு வச்சு யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா இதுக்கு வேற வழியே இல்லையா? இதுக்கு ஒரு வழி இருக்கு. இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல ஆம்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வெளிநாட்டுல இருந்து வந்த ஒருத்தர் இருக்காராம். அவர்தான் இந்த மாதிரி சொத்துக்களை எல்லாம் வாங்கிட்டு இருக்காராம். நீங்க எதுக்கும் போய் அவரை ஒரு முறை பாருங்களேன். பெருசு உன் நம்பர் கொஞ்சம் கூட. எடுத்துக்கங்க. 100% clear, sir. We can proceed. Thank you. Okay, sir. சார். ஹே ரமேஷ், ஏங்க என்னாச்சு? இந்த போட்டோ இங்க எதுக்கு சார் வந்தது? இந்த பங்களா சேலுக்கு வந்திருக்கு. ஏங்க? இது மனுஷங்க வாழ்ற பங்களா இல்ல சார், பேய் பிசாசுங்க வாழ்ற பங்களா சார். வாட் நான்சென்ஸ்? என்னங்க பேசுறீங்க நீங்க? இது தமயந்தி பங்களா சார். பாத்தீங்களா சார், அந்த பங்களா பேர் சொன்னதும் பல்பு எப்படி உடைஞ்சிருச்சுன்னு. எங்க இருக்கீங்க ரமேஷ்? 21st செஞ்சுரி இது. நிலாவிலே வீடு கட்டணும்னு நினைக்கிற மனுஷன் நீங்க என்னடானா பேய் பிசாசு இருக்குன்றீங்க. அதனாலதான் நம்ம ஜனங்க இப்படியே இருக்காங்க. எஸ், யூ ஆர் ரைட் சார். நாங்க இப்ப அங்க இருந்து தான் வரோம். அந்த பங்களால எந்த பேய் பிசாசும் இல்ல சார். அந்த பங்களாவை யாரோ கம்மி ரேட்டுக்கு வாங்கணும்னு சொல்லி யாரோ கிளப்பி விட்ட பொருளி சார் அது. அந்த பங்களா பத்தி உங்களுக்கு தெரியாது சார். இவங்க அதுல ஒரு நாள் இருந்து காட்ட சொல்லுங்க. ஏய், ஒரு நாள் நாத்துக்க ஒரு வாரம் இருக்கிற பாக்குறியா? உங்க தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க சொன்ன மாதிரியே அந்த பங்களால ஒரு வாரம் இருந்து காட்டினா இவங்க வாயெல்லாம் மூடிடலாம்.